மொத்த பாலிவுட்டும் இங்கதான் இருக்கு. களை கட்டிய ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன்ட் ஹல்தி விழா. ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன்ட் ஹல்தி விழாவில் ஒட்டுமொத்த பாலிவுட் பிரபலங்களும் கலந்து கொண்டதால் இந்த விழா தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. முகேஷ் அம்பானி மற்றும் நீதா அம்பானியின் இளைய மகள் ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன்ட் ஆகியோருக்கு ஜூலை 12ஆம் தேதி திருமணம் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் இந்த ஜோடியின் திருமண கொண்டாட்டங்கள் தற்போது களை கட்டி உள்ளது. 2 ப்ரீ வெட்டிங் கொண்டாட்டங்களை நடத்திய நிலையில் தற்போது 3வது ப்ரீ வெட்டிங் நிகழ்ச்சியிலும் கோலாகலமாக நடந்து வருகிறது. ஆனந்த் ராதிகா மோடியின் முதல் ப்ரீ வெட்டிங் நிகழ்ச்சி கடந்த மார்ச் 1 முதல் 3 வரை 3 நாட்கள் கோலாகலமாக நடந்தது. குஜராத்தின் ஜாம்நகரில் நடந்த இந்த விழாவில் சர்வதேச பிரபலங்கள், பாலிவுட் நட்சத்திரங்கள், பாப் பிரபலங்கள் மற்றும் அரசியல்வாதிகளும் கலந்து கொண்டனர். ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன்டின் 3 நாள் ப்ரீ வெட்டிங் கொண்டாட்டங்களுக்கு ரூபாய் 1260 கோடி வரை செலவானது என்றும், கேட்டரிங் ஒப்பந்தங்களுக்கு மட்டும் ரூபாய் 200 கோடி செலவானது என்றும் தகவல்கள் தெரிகின்றது. இந்த நிலையில் ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன்ட்டுக்கு ஜூலை 12ஆம் தேதி திருமணம் நடைபெற உள்ளது. இதற்கான ப்ரீ வெட்டிங் கொண்டாட்டங்கள் தொடங்கிய நிலையில் ஏற்கனவே சங்கீத் விழா நடைபெற்றுள்ளது. அந்த வகையில் இன்று ஹல்தி விழா நடந்தது. ஆண்டியாவில் நடந்த இந்த விழாவில் சல்மான் கான், ரன்வீர் சிங், இயக்குனர் அட்லி, ஜான்வீர் கபூர், அனன்யா பாண்டே, சாரா அலி கான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அம்பானி குடும்பத்தினர் அனைவரும் இதில் கலந்து கொண்ட நிலையில் இது தொடர்பான போட்டோக்கள் மற்றும் வீடியோக்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. தமிழ், தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகையான சுனேனாவுக்கு பிரபல யூடியூபர் காலித் அல் அமேரி என்பவருடன் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ள நிலையில் அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருப்பதும் 6 மாதத்திற்கு முன்தான் அவர் விவாகரத்து செய்ய இருப்பதும் தெரிய வந்துள்ளது. உன் தலைமுடி உதிர்வதை கூட தாங்க முடியாது அன்பே என்ற ஒரே பாடலின் மூலம் பிரபலமானவர் நடிகை சுனேனா. தமிழில் இவர் காதலில் விழுந்தேன் படத்தில் நகுலுக்கு ஜோடியாக நடித்திருந்தார். இவர் நடித்த முதல் படத்திலேயே நல்ல பெயரை எடுத்தார். அந்த படத்தை தொடர்ந்து மாசிலாமணி, அருள்நிதி ஹீரோவாக அறிமுகமான வம்சம் படத்தில் அவருக்கு ஜோடியாக கிராமத்து பெண்ணாக கச்சிதமாக நடித்திருப்பார். காதலில் விழுந்தேன், மாசிலாமணி, வம்சம் என தொடர்ந்து ஹிட் படங்களை கொடுத்து வந்த நடிகை சுனேனாவுக்கு பட வாய்ப்புகளும் குறைந்தன. இதைத் தொடர்ந்து சீரு ராமசாமியின் நீர்பறவை படம் நடிகை சுனேனாவை மீண்டும் தமிழ் சினிமாவுக்கு ஞாபகப்படுத்தியது. விஷ்ணு விஷாலுடன் இணைந்து மீனவர் வாழ்க்கையை பிரதிபலிக்கும் விதமாக சுனேனா நடித்து சம ஸ்கோர் செய்திருப்பார். இந்த நிலையில் நடிகை சுனேனா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மோதிரம் மாற்றிக்கொண்ட புகைப்படங்களை பகிர்ந்து தனது நிச்சயதார்த்தம் என அறிவித்திருந்தார். இதையடுத்து சுனைனாவின் வருங்கால கணவர் துபாயை சேர்ந்த கலித் அல் அமேரி என்பதும் அவர் துபாயில் பிரபல யூடியூப் சேனலை நடத்தி வருபவர் என்றும், இந்த சேனலை 3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் பின்தொடர்கிறார்கள். இவர் அண்மையில் நடிகர் மம்முட்டியுடன் நேர்காணல் நடத்தினார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலும் ஆனது. கலித் அல் அமெரிக்கா என்பவர் ஏற்கனவே சலாமா முகமது என்பவருடன் திருமணமாகி 2 குழந்தைகள் இருப்பதாகவும், கலித் மற்றும் சலாமா இருவரும் இணைந்து இன்ஸ்டாகிராமில் வீடியோக்களை வெளியிட்டும் வந்துள்ளனர். ஆனால் தனிப்பட்ட காரணங்களால் சலாமா மற்றும் கலித் விவாகரத்து பெற்று பிரிந்து விட்டதாகவும், கலித் தனது மனைவியுடனான அனைத்து போட்டோக்களையும், புகைப்படம் மற்றும் வீடியோக்களை டெலீட் செய்ய வந்துள்ளதும் தெரிய வந்துள்ளது. இந்த நியூஸை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க. சேனலை மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன்.